ரொம்ப நாள் ஆசைப்பட்டதை வாங்குறதுக்காக பிளான் பண்ணி நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அதுவும் போய் சின்ன பிள்ளை மாதிரி அது எவ்வளோ, அப்புறம் இது எவ்வளோ அப்படி கேட்டே இருந்தாங்க. ஒரு மாதிரி இருந்தது. நான் நினைச்சது எதுவுமே நடக்கலை. என்ன பண்ணன்னு தெரியல, பார்க்கலாம். மனசே சரியில்லை. இங்கேருந்து கிளம்புறோம், என்ன பண்றது பார்க்கலாம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது வந்தாலும் எனக்கு கண்டிப்பாக வைப்பேன். ஏன்னா என்னோட குழந்தை சந்தோஷம் தான் எனக்கு எப்பவுமே. ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு ஒரு முக்கியமான பொருள் வாங்க தான் போயிட்டுருக்கோம். அது என்ன நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஆட்டோ ஏறியாச்சு. நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். போய் பார்க்கலாம். இப்போ நான் பேசுறது கேட்குமான்னு தெரியல, ஏன்னா நான் இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். இந்த சவுண்ட்லேயே கேட்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். மைக் எடுக்கலை, நான் மறந்துட்டேன். எங்கே இருக்கோம், எதுக்கு இருக்கும்? யாருக்கு வாங்க போகிறாங்க? ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பில்லுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒரு ஆளோட கனவு நிறைவேறும். என்ன பேசுறதே புரியாது. பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு பார்க்குற? என்னோட எல்லாமே முடிச்சது. என்னோட எனக்கு ஒரு பெரிய தளர்வு கொடுத்து நான் ரொம்ப நல்லா யோசிச்சுட்டே இருந்தேன். எப்போ முடியும். அது இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஹாப்பி. என்னை விட ஒரு ஆள் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பட் இன்னைக்கு நான் இதை வாங்க போகிறது இல்லை, ஏன்னா இன்னைக்கு இன்னும் 1 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. பட் 1 hour வந்து என்னால் இருக்க முடியாது. நான் எனக்கு ஆஃபீஸ் போகணும். ஸோ நான் நெக்ஸ்ட் டே தான் வருவேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்கியாச்சு. பார்த்தீங்களா என் கையில் என்னது இருக்கு? PS5 இருக்கு. ஓகே, எல்லாம் புக் பண்ணியாச்சு. நீ வந்து நாளை மார்னிங் தான் நாங்கள் வந்து வாங்க போகிறோம். இப்போ அது வரைக்கும் சும்மா பக்கத்தில் கடைக்கெல்லாம் போகணும். போயிட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஜூஸ் குடிக்க பக்கத்தில் கடைக்கு வந்தோம். அப்போ பார்த்து எனக்கு கால் பண்ணாங்க, சத்யாலேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாக் வந்துச்சு, வந்து எடுத்துருவாங்க. அதுக்குள்ளே வந்துருச்சா அப்படின்னா ஓகே, அங்கே கடைக்கு வந்ததுனால இங்கே நான் குடிச்சிட்டு இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னே தெரியல. இங்கே ஒரு ஆளுக்கு அது என்னன்னே தெரியாது. அது என்னன்னே தெரியாது. ஸோ அப்போ வாங்கிட்டு போவோம். எப்படி இருக்குது? ரொம்ப ஜாலியாக இருக்கு எனக்கு. இப்போ சின்ன பிள்ளை, பச்சை பிள்ளை. யாருக்காக வச்சுட்டு நிக்கிற? பொம்மை மாதிரி நிக்கிற, எதுக்கு நிக்கிற? யாருக்குன்னு மட்டும் சொல்லு. ரொம்ப டயர்டா இருக்கேன். கொஞ்சம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்குலாம். ஒரு ஆளோட ஃபேஸ் ரியாக்ஷனை கேப்சர் பண்ண எப்படி இருக்கு. வெட்கமின்றி ஆட தோணுது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? எதுக்கு வீட்டுல வேலை பாக்குற மாதிரியே நிக்க? எப்படி வீடியோ பாக்குறவங்க என்ன பாக்க? என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? எத்தனை வருஷம் சின்ன வயசுல இருந்து ஹலோ வாங்கினதுண்ணா. குறைஞ்சது ஒரு 10-12-13 வருஷத்துக்கு ஆசை எனக்கு மண்டையில மனசுல என்னதோ வச்சுக்கிட்டு அவங்க என்ன எதுவுமே நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல அப்படின்னு. சரி, இன்னைக்கு எனக்கு தலைவலி இன்னும் இருக்கு. அந்த தலைவலியிலேயே நான் எழும்பி போய் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி, நான் மட்டும் இல்ல கூட ஒரு ஜீவனை இழுத்துட்டு
இருந்து அதை நான் அவங்க கிட்ட சொன்னேன். இன்னைக்கு எனக்கு வந்து இன்னைக்கு தரேன், நாங்கள் 1 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. எனக்கு லேட் ஆயிடுச்சு, எனக்கு இப்போ வேணாம், நீங்கள் நாளைக்கு எடுத்து வைங்க, நான் நாளைக்கு மார்னிங் வந்து வாங்குறேன். சரின்னு சொல்லிட்டாங்க. நான் இறங்கி கொஞ்ச நேரம் கால் பண்ணிட்டாங்க, வந்துருச்சு மேடம் வாங்கிக்கோங்க. வந்துருச்சா எனக்கே இதாயிடுச்சு. சரி வெயிட் பண்ணது, நான் கடையிலலாம் போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு இதையும் தூங்கி ஏற்றி ஆட்டை வச்சு கொண்டு கண்ணால கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி. நான் என்ன சொன்னேன் சொல்லு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் சொன்னா அதே மாதிரி பண்ணனா? நான் எப்படின்னா நான் வந்து இப்போ விஷ்ணுக்கு ஒரு கிஃப்ட் பண்றேன் அப்படின்னா நான் சேவ் பண்ணி நான் ஏர்ன் பண்ணி என்னோடதுல வாங்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இப்பவும் நான் மொத்த ரூபாயெல்லாம் கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் அவ்வளோ பணக்காரிலாம் கிடையாது. இப்பவுமே நான் இஎம்ஐல தான் எடுத்துருக்கேன். பட் இஎம்ஐலனா அது என்னோட காசு. நீ இதை வாங்கினதை விட எனக்கு இதுல நான் உனக்கு வாங்கி தரேங்கிறது தான் ப்ரௌடா. என்ன வேணும் உனக்கு? எனக்கா டைசன் 50,000 60,000 செலவு பண்ணிட்டு 1 லட்ச ரூபா கேக்குறியா? 1 லட்சம் அதுவும் 50,000. சரி தண்டப்பா. ஆனா எனக்கு அவ்வளவு ஆசை இல்லடே. நாங்கெல்லாம் என்ன நம்ப நுள்ளி விட பாக்க என்ன எனக்கு முன்னாடி PS5 இருக்கு. நான் எங்கெல்லாம் என்ன நினைப்போம்னா PS5 அதெல்லாம் அவ்வளோ ரேட் நம்ம எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு யோசிப்போம். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. PS5 வாங்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டிலே. என்ன விஷயம்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக என்னால் பண்ண முடியாது, நான் பண்ணுவேன் அப்படிங்கிற என்னோட ஒரு இது இருந்துச்சு. அதனால் நான் இப்போ இனிஷியல் பே பண்ணிவிட்டு அண்ட் இஎம்ஐல தான் போட்டிருக்கேன். அதையுமே நாங்கள் வந்து அப்பா அதுக்கு முன்னாடி கூட நாங்கள் முடிச்சிடலாம் எங்களுக்கு அமௌண்ட் கிடச்சுன்னா. இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது வச்சு தான் தூங்குவியா? குளிக்கும் போது வச்சு தான் குளிப்பியா? தாங்கள வளர்ப்பற ஒரே அழுக. என்ன அழுக பார்த்ததும் நான் எங்கேயாவது போனா கூட இப்படி அழுகியே நீங்களா? ஆனா எனக்கு என்னன்னா இது இன்னைக்கு கடையில வாங்கினேன்ல எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் என்ன பார்த்தாங்க PS5 வாங்குறாங்க அப்படின்ட்டு என்னையே ஒரு மாதிரி பார்த்தாங்க. சொல்றேன் நான் சத்தியமா சொல்றேன், உண்மையில சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க இதை வாங்கிட்டு வருவேன் நான் நினைச்சு. இன்னைக்குன்னு இல்லை, நீ இந்த PS5 காணாமே விட்டுருந்த. PS5 வந்து நான் வந்து சொல்லிட்டேன் நான் உனக்கு எப்படின்னா வாங்கி தந்துடுறேன். ஸோ அந்த தாட்லேயே நாங்கள் வந்துரும்னு அது வராததுனால கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. ரெண்டாவது முடிவே பண்ணியாச்சு இனி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லியே சம்டைம்ஸ் திடீர்னு வந்து மைண்ட் எங்கேயோ போய் அப்படியே உண்மைன்னு இப்படியே இருக்கிறது எனக்கு அப்பவே புரிஞ்சுது. எனக்கு தெரியாதா அவனை பத்தி? சொல்லலனாலும் எனக்கு புரியாதா அவனை பத்தி? ஆனா மனசுக்குள்ள ஒரு இது ஆசைப்பட்டு கிடைக்கலங்கிற வழி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால அந்த ஃபீல் எனக்கு புரிஞ்சுது. அப்ப நான் எங்க அம்மா கிட்ட இருந்தா நம்ம இன்னைக்கு போகலாம் நம்ம அப்படி சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டு போனோம்னா நாங்க ஆவடி சும்மா போறோம், எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் இதை இன்னைக்கு எப்படி நம்ம முடிச்சே தீர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போய் புக் பண்ணி இன்னைக்கு வந்து எனக்கு வேண்டாம். அவங்க சொன்னாங்க இன்னும் 1 hour வெயிட் பண்ணுங்க. நாங்கள் எனக்கு முடியாது நாளைக்கே நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். நான் இறங்கி போகும் எனக்கு கால் பண்ணிட்டாங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வந்துருச்சா ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஏற்றி கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து வெளியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஆள் வரவே இல்லை. லாஸ்டா ஒரு வழியா வந்ததுக்கு அப்புறம் எப்படியோ வீடியோ எடுத்துட்டேன். ஏய் நான் என்ன நினைச்சேன் எப்போ மாதிரி நீ பயம் காட்டுறதுக்காக வெளியே நிப்ப இல்ல அந்த மாதிரி நினைச்சேன். உங்க அம்மா வந்து அவ கூப்பிடுவான்னு கூட ஒரு வார்த்தை சொல்லல. எங்க அம்மா சர்ப்ரைஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. அதான் எங்கன்னு கேட்டா வெளியே நிக்க. சரி ஓகே நான் பர்சல் எடுத்து கொண்டு உள்ள வச்சுட்டு திருப்பி என்ன இன்னும் ஆளுக்காங்க சும்மா வெளியே வந்து நீ இதுல இதையும் வச்சுட்டு கேளுங்க சஸ்பென்ஸா இருக்குமா? சரி ஓகே இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசா போகும். எங்களுக்கு வந்து ரொம்ப எனக்கு இல்லை என்னை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கா அவத்த. அதனால இந்த வீடியோ எப்படியாவது எடிட் பண்ணி சீக்கிரமா நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். PS5 அன்பாக்சிங் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பா நான் போடுவேன். நீங்க கேட்கலனாலும் போடதான் போடுவேன். ஆனா சம்டைம் தான் நம்ம சேனல்ல விடுவேன், நான் ஏன் சேனல்ல. ஓஹோ இந்த அதெல்லாம் முடியாது. இந்த PS5 அன்பாக்சிங் அம்மா சேனல்ல தான் வருது. சரி ஓகே நான் அன்பாக்சிங் நம்ம சேனல்ல இறக்குறோம் ஆடுறோம். எப்படி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விளையாடுற இதுவும் நம்ம சேனல்ல கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா நாங்க எங்களோட சேனல்ல ஃபர்ஸ்ட் நாங்க விளையாடுறத டெலிகாஸ்ட் பண்ணுவோம். பை.